கடக ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் மறைந்திருக்கும் ஒரு ரகசியத்தை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். இதுவரைக்கும் யாரும் வெளிப்படையாக சொல்லாத பல ரகசியங்களை இந்த பதிவில உங்களுக்கு விளக்கப் போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கடகராசி ஜோதிடத்துல 4வது ராசியாக விளங்குவது போல உங்கள் வாழ்க்கையும் உணர்ச்சி, அன்பு மற்றும் பாதுகாப்பு உணர்வால் நிரம்பியது. சந்திரனின் ஆதிக்கத்தில் இயங்கும் இந்த நீர் ராசி உங்களை உணர்ச்சி வசப்படுத்தும், பரிவு நிறைந்தவர்களாகவும் மற்றவர்களை பாதுகாப்பவர்களாகவும் ஆக்குகிறது. இந்த விரிவான பதிவில உங்கள் குணங்கள், வேலை, படிப்பு, காதல், குடும்பம், பொருளாதாரம், கணவன் மனைவி உறவு, யோகமான வயது, செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை, கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மற்றும் வெற்றிக்கு வழிபட வேண்டிய தெய்வம் ஆகியவற்றை மிக விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை புரிந்து உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் ஒரு முழுமையான வழிகாட்டியாக இருக்கும். வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். கடக ராசிக்காரர்கள் இவங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் இவர்களின் மனசின் ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கடல் அலை போல இவர்களின் உணர்வுகள் எப்போதும் உயர்ந்து குறைந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த அலையின் ஆழத்தில் இருக்கும் அன்பும் கருணையும் தான் இவர்களின் உண்மையான குணம். இவர்கள் பிறந்த நாள் முதல் குடும்பத்தை பற்றிய பாசம் அதிகம். பெற்றோரின் நலனில், சகோதர சகோதரிகளின் சந்தோஷத்தில், நண்பர்களின் முன்னேற்றத்தில் எல்லாமே இவர்களின் மனதில் முக்கிய இடம் பெறும். வீட்டை பாதுகாக்கும் தாயின் அன்பு போல கடக ராசிக்காரர்கள் உறவுகளை பாதுகாக்கும் பாசம் கொண்டவர்கள். இவர்களின் மனசு ரொம்ப மென்மையானது. சின்ன சின்ன விஷயங்களும் இவர்களின் இதயத்தை காயப்படுத்தும். அதே சமயம் ஒரு சிறிய அன்பு வார்த்தை இவர்களை வானளவு சந்தோஷமாக்கும். அதனாலதான் இவர்களிடம் உணர்ச்சி அதிகம். சில சமயம் அதே உணர்ச்சி தான் அவர்களுக்கு வலிமையாய் மாறும். படைப்பாற்றல் இவர்களின் இன்னொரு தனிச்சிறப்பு. கவிதை, இசை, ஓவியம், இலக்கியம் எதிலும் இவர்களின் கற்பனை தனித்துவமாய் இருக்கும். சாதாரண விஷயத்தையும் அழகாக சித்தரிக்கிற திறமை இவர்களிடம் உண்டு. பல கடகராசிக்காரர்கள் கலைத்துறையில் வெற்றி பெறுவது இதற்கே சான்று. இவர்களுக்கு மிகுந்த பாதுகாப்பு தேவை. வாழ்க்கையில எல்லாமே தற்காலிகம் என்றாலும் கடக ராசிக்காரர்கள் எப்போதும் நிலையான பாதுகாப்பை நாடுவார்கள். வீடு, நிலம், சொத்து, குடும்ப நிம்மதி இவையே இவர்களின் முதன்மை ஆசைகள். பாதுகாப்பு கிடைத்தால் இவர்களின் மனசு மலர்ந்துவிடும். ஆனால் இவர்களுடைய உணர்ச்சி பூர்வமான குணம் சில நேரங்கள்ல பலவீனமாக மாறும். கடந்த கால நினைவுகளை மனதில் வைத்து கொண்டு வருந்துவார்கள். ஒருவர் துரோகம் செய்தால் அதை புறக்கணிக்க முடியாது. வெளிப்படையாக சண்டையிட மாட்டார்கள். ஆனால் உள்ளுக்குள் அந்த வலியை நீண்ட நாட்கள் சுமந்து கொள்வார்கள். இவர்கள் தாய்மை குணம் கொண்டவர்கள். எங்கு சென்றாலும் அன்பு, பரிவு, அக்கறை இதை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது. நண்பர்கள் வட்டத்தில் இவர்களை அனைவரும் நம்பகமானவராக கருதுவார்கள். ஒருவருக்கு பிரச்சனை வந்தால் முதலில பக்கத்துல நிற்பவர் கடக ராசிக்காரர் தான். ஆனால் உங்கள் குணங்களில் சில பலவீனங்களும் உள்ளன. உங்கள் உணர்ச்சி வசப்படும் தன்மை சில சமயம் உங்களை மிகவும் உணர்ச்சி மயமாக ஆக்கலாம். இது உங்கள் முடிவெடுக்கும் திறனை பாதிக்கலாம். உதாரணமாக, ஒரு கடக ராசிக்காரர் ஒரு முடிவை உணர்ச்சியின் அடிப்படையில் எடுத்து பின்னர் அதை மாற்ற முடிவெடுக்கலாம். உங்கள் உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தி பகுத்தறிவுடன் முடிவெடுக்க கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான பயணமாக இருக்கும். நீங்கள் அன்பு மற்றும் பாதுகாப்பை விரும்புபவர்கள். இல்லற வாழ்க்கை, குடும்பம் மற்றும் உணர்ச்சி பிணைப்புகள் உங்களை ஈர்க்கும். உங்கள் நண்பர்கள் உங்களை ஒரு அன்பான, பரிவு நிறைந்த நபராக பார்ப்பார்கள். உங்கள் உணர்ச்சி ஆழம் உங்களை ஒரு சிறந்த ஆலோசகராக ஆக்கும். ஆனால் உங்கள் மனநிலை மாறுபாடுகள் சில சமயம் மற்றவர்களை குழப்பலாம். உதாரணமாக, ஒரு கடக ராசிக்காரர் ஒரு நாள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்து மறுநாள் உணர்ச்சி வசப்படலாம். இது அவரது நண்பர்கள் அல்லது குடும்பத்தினரை குழப்பலாம். இதை சமநிலைப்படுத்த உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முயற்சிக்கவும். கடக ராசிக்காரர்களின் தோற்றம் உங்கள் உள் அன்பையும் உணர்ச்சி ஆழத்தையும் பிரதிபலிக்கும். உங்கள் உடல் அமைப்பு பொதுவாக மென்மையானது மற்றும் உங்கள் முகத்தில் ஒரு இயல்பான அமைதி இருக்கும். நீங்கள் பொதுவாக நடுத்தர உயரம், மென்மையான உடல் அமைப்பு மற்றும் அமைதியான நடையுடன் இருப்பீர்கள். உங்கள் கண்கள் ஆழமானவை. உங்கள் முகத்தில் ஒரு அன்பான புன்னகை இருக்கும். உங்கள் தலைமுடி பொதுவாக அடர்த்தியாகவும் மென்மையாகவும் இருக்கும். உங்கள் உடைகள் உங்கள் ஆளுமையை வெளிப்படுத்தும். பெரும்பாலும் கவர்ச்சியான உடைகளை விரும்புவீர்கள். உதாரணமாக, ஒரு கடக ராசிக்காரர் ஒரு கூட்டத்தில் அழகான உடையை அணிந்து அனைவரையும் கவனிக்க வைப்பார்.
உங்கள் செயல்கள் உங்கள் ஆளுமையின் மிக முக்கியமான பகுதி. நீங்கள் உணர்ச்சி மற்றும் அர்ப்பணிப்புடன் செயல்படுபவர்கள். உங்கள் மனதில் ஒரு யோசனை தோன்றினால் அதை உணர்ச்சியுடன் செயல்படுத்துவீர்கள். உதாரணமாக, ஒரு கடக ராசிக்காரர் ஒரு புதிய தொழிலை தொடங்க முடிவெடுத்தால் அவர் முழு அர்ப்பணிப்புடன் அதை வெற்றிகரமாக நடத்துவார். ஆனால் உங்கள் உணர்ச்சி வசப்படும் அணுகுமுறை சில சமயம் உங்களை பகுத்தறிவு முடிவுகளிலிருந்து விலகச் செய்யலாம். நீங்கள் பாதுகாப்பு மற்றும் அன்பை விரும்புவீர்கள். உங்கள் செயல்கள் பெரும்பாலும் உங்கள் குடும்பத்தையும் அன்புக்குரியவர்களையும் நோக்கியவை. இதை பயன்படுத்தி உங்களை சில பேர் ஏமாற்றலாம். இதை தவிர்க்க உங்களுடைய செயல்களுக்கு முன் சற்று பகுத்தறிவுடன் திட்டமிட முயற்சிக்கவும். வேலை மற்றும் தொழில் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கடக ராசிக்காரர்கள் இயல்பாகவே அருகில் இருப்பவர்களின் உணர்ச்சியை புரிந்து கொள்ளும் திறன் அதிகம் கொண்டவர்கள். இதனால் அவர்கள் வேலை புரியும் இடங்களில் நட்பு சூழலை உருவாக்குபவர்கள் ஆக இருப்பார்கள். மற்றவர்கள் செய்ய முடியாத அளவுக்கு அன்பும் கருணையும் கலந்த சேவை உணர்வு இவர்களிடம் இருக்கும். அதனால சமூக சேவை, மருத்துவம், கல்வி, பராமரிப்பு போன்ற துறைகளில இவர்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்கும். இவர்களிடம் இருக்கும் கற்பனை திறன் மற்றும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் திறன் காரணமாக கலை, இலக்கியம், இசை, சினிமா, ஓவியம், வடிவமைப்பு போன்ற துறைகளிலும் சிறப்பாக உயர முடியும். வீட்டு தொடர்பான வியாபாரம், நிலம், கட்டிடம், ஹோட்டல், உணவகம் போன்ற துறைகளில் வெற்றி பெறுவர். ஆனால் இவர்களுக்கு உள்ள ஒரு சவால் என்னவென்றால், மனதில் அடிக்கடி சந்தேகம், பயம், அச்சம் வருவதால அவர்கள் எடுக்கும் முடிவுகளை மாற்றிக்கொள்ளும் பழக்கம் இருக்கும். இதனால சில சமயம் ஒரே வேலைக்குள்ள நீண்ட நாள் நிலைத்து நிற்க முடியாமல் போகலாம். சில நேரங்களில் அதிக உணர்ச்சி காரணமாக வேலைக்கும் மனநிலைக்கும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கும். மேலும் இவர்களுக்கு முடிவெடுக்க சற்றே தாமதம் இருக்கும். உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத நிலை, திடீர் மனமாற்றம், சில நேரங்களில் அதிகமாக நம்பிக்கை வைத்து ஏமாற்றம் அடைவது. ஆனால் ஒருமுறை மனதை நிலைப்படுத்தினால் தங்கள் உழைப்பால் பெரிய நிலையை அடையும் சக்தி இவர்களிடம் இருக்கும். படிப்பு மற்றும் கல்வி எப்படி இருக்கும்? கடக ராசிக்காரர்கள் இயல்பாகவே அதிக புத்திசாலித்தனமும் கூர்மையான நினைவாற்றலும் கொண்டவர்கள். ஒருமுறை கற்றுக்கொண்ட விஷயங்களை எளிதில் மறக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் படிப்பிலே சிறந்த ஆர்வம் காட்டுவது மனநிலைக்கு ஏற்ப இருக்கும். மனதில் அமைதி இருந்தால் மிகுந்த ஆர்வத்துடன் படிப்பார்கள். மனம் குழப்பமாக இருந்தால் கவனம் சிதறிவிடும். அவர்களின் கற்பனை சக்தி மற்றும் படைப்பாற்றல் காரணமாக கலை, இலக்கியம், இசை, வரலாறு, தத்துவம் போன்ற பாடங்களில் சிறந்து விளங்குவார்கள். அதே சமயம் மருத்துவம், உயிரியல், உளவியல் போன்ற மனித உணர்ச்சியுடன் தொடர்புடைய துறைகளிலும் சிறந்த முன்னேற்றம் காண முடியும். கடக ராசிக்காரர்களுக்கு ஆழமாக ஆராயும் பழக்கம் இருக்கும். அவர்கள் விரும்பும் பாடத்தை தேர்ந்தெடுத்தால் அதில் நிபுணராகும் திறன் உண்டு. ஆனால் சில நேரங்களில் சந்தேகம், பயம், மனக்குழப்பம், குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக படிப்பை பாதியில விட்டுவிடும் நிலையும் ஏற்படலாம். பள்ளி மற்றும் கல்லூரி வாழ்க்கையில இவர்களுக்கு நண்பர்களுடன் இணைந்து படிக்கும் போது அதிக பலன் கிடைக்கும். தனியாக படிப்பதை விட குழுவில் கற்றுக்கொள்வது இவர்களுக்கு சிறந்தது. இவர்களுக்கு பொருத்தமான படிப்பு துறைகள் மருத்துவம், நர்சிங், உளவியல், கலை, இலக்கியம், வரலாறு, இசை, உயிரியல், கடல் அறிவியல், ஆசிரியர் பயிற்சி தொடர்பான படிப்புகள் இவர்களுக்கு உகந்ததாக இருக்கும். சவால்கள்: படிப்பில் தொடர்ச்சியான கவனம் குறைவு, மனநிலை பாதிப்பு காரணமாக தேர்வுகளில் அச்சம், அதிகமாக கற்பனை உலகில் மூழ்குவதால் நடைமுறை சிரமம். ஆனால் சரியான வழிகாட்டலும் மன அமைதியும் கிடைத்தால் கடக ராசிக்காரர்கள் கல்வியில் உயர்ந்த பட்டங்கள் பெரும் சாதனைகள் அடையக்கூடியவர்கள். காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? கடக ராசிக்காரர்கள் காதலில் விழும்போது அவர்கள் முழு மனதோடும் முழு உயிரோடும் ஈடுபடுவார்கள். இவர்களிடம் இருக்கும் அன்பு மிக சுத்தமானது, எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் இந்த அதீத பாசம்தான் சில நேரங்களில் இவர்களை ஏமாற்றத்திற்கு ஆளாக்கும். ஏனென்றால் இவர்களிடம் இருக்கும் நம்பிக்கை, அப்பாவித்தனம், முழுமையான அர்ப்பணிப்பு காரணமாக தவறான நபர்களை நம்பி விடுவார்கள். அந்த நபர் உண்மையாக நேசிக்கவில்லை என்றாலும் அவர்கள் காதலின் பேரில் பாசமாக நடத்தினால் உடனே மனதை ஒப்படைத்து விடுவார்கள். பின்னர் அந்த நபர் விலகிச் சென்றால் கடக ராசிக்காரர்கள் பெரும் மன உளைச்சலை அனுபவிப்பார்கள். காதல் ஏமாற்றம் இவர்களுக்கு எளிதானது அல்ல. அது இவர்களின் மனத்தில் ஆழமான காயத்தை விடும். ஒருமுறை ஏமாற்றம் அடைந்தால் மீண்டும் யாரையும் நம்பவே முடியாமல் போகும் நிலை வரும். சில நேரங்களில் அந்த காயம் பல வருடங்கள் இவர்களை பின்தொடரும். ஆனால் இதற்குள்ளும் ஒரு நல்ல பக்கம் உள்ளது. அந்த அனுபவத்திலிருந்து ஒரு வலிமையான குணம் உருவாகும்.
தங்களின் உணர்ச்சியை எங்கு எப்போது வெளிப்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வார்கள். உண்மையானவரை அடையாளம் காணும் திறன் வளர்ந்துவிடும். அதனாலே கடக ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை உண்மையானவருடன் சேர்ந்தால் மிகவும் ஆழமானதும் அழகானதும், ஆனால் தவறானவருடன் சேர்ந்தால் மிகுந்த வலியும் பாடங்களும் நிறைந்ததாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? கடக ராசிக்காரர்கள் குடும்பம் என்றால் உயிரையே அர்ப்பணிப்பவர்கள். அவர்களுடைய மனதில வீடு, உறவுகள், பாசம், பாதுகாப்பு இவையே முதலிடம். குடும்பத்தில உள்ள ஒவ்வொருவரையும் கவனித்து பாதுகாத்து அன்புடன் காப்பாற்றும் பண்பு இவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும். ஆனால் இவர்களின் மிகப்பெரிய சவால் என்னவென்றால் உணர்ச்சி அதிகம். குடும்பத்திலே சிறிய விஷயத்திலும் மனம் புண்பட்டு விடுவார்கள். சில நேரங்களில் அதிக பாசத்தாலேயே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் உருவாகும். கணவன் மனைவி உறவு. கடக ராசிக்காரர்கள் வாழ்க்கை துணையிடம் முழு பாசமும் அர்ப்பணிப்பும் கொடுப்பவர்கள். ஆனால் அவர்களின் மனநிலை அடிக்கடி மாறுவதால் சின்ன விஷயத்துல கூட மன கஷ்டம். அவர்கள் அதிக கவனமும் பாசமும் எதிர்பார்ப்பார்கள். அது கிடைக்கவில்லை என்றால் சற்று வருத்தமடைவார்கள். அதே சமயம் துணையின் மகிழ்ச்சிக்காக தங்களையே தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். குடும்ப உறவுகளில் பெற்றோர், சகோதரர், சகோதரிகள் இவர்களை எல்லோரையும் பாசத்தால் காப்பார்கள். வீட்டில் சண்டை ஏற்பட்டால் அதை சமாதானப்படுத்த முயற்சிப்பார்கள். ஆனால் இவர்களின் அதிகமான பாசம் சில நேரங்களில் குடும்பத்தினரால் சற்று சுமையாக உணரப்படலாம். சவால்கள். மனத்தில என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வு. சின்ன விஷயத்தில கண்ணீர், சின்ன தவறில் மன உளைச்சல். உறவுகளில் அதிக பாசத்தால் ஏற்பட்ட மனக்கசப்பு. கணவன் மனைவி இடையே பாசம் அதிகம் இருந்தாலும் சில சமயம் தேவையில்லாத மனக்கசப்புகள் இவர்களுக்கு இருக்கும். உங்க திருமண வாழ்க்கையில திறந்த பேச்சு மிக முக்கியம். உதாரணமாக, ஒரு கடக ராசிக்காரர் தனது துணையுடன் தனது உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டால் உறவு மேலும் வலுவாகும். உங்கள் துணை உங்கள் உணர்ச்சி ஆழத்தை மதிக்க வேண்டும். அதே சமயம் நீங்களும் அவர்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும். உங்கள் திருமண வாழ்க்கையில் இயற்கையான பயணங்கள், அன்பான தருணங்கள் மற்றும் குடும்ப நேரங்கள் உங்கள் உறவை மேலும் பலப்படுத்தும். ஒரு முறை குடும்பத்தில் நம்பிக்கை வைத்தால் அந்த குடும்பத்திற்காக உயிரையே அர்ப்பணிப்பார்கள். குடும்பத்தின் வளர்ச்சி, பாதுகாப்பு, அமைதி இதைத்தான் இவர்களுடைய முக்கிய குறிக்கோள். குழந்தைகள், பெற்றோர், துணை இவங்களுக்கு சொர்க்கம் போல. கடகராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கும்? கடகராசிக்காரர்கள் இயல்பாகவே சேமிப்பு மனப்பான்மை கொண்டவர்கள். அவர்களிடம் இருக்கும் ஒரு சிறப்பு என்னவென்றால் வீடு, நிலம், சொத்து போன்ற நிலையான பொருள்களை வாங்க வேண்டும் என்ற ஆர்வம் எப்போதும் இருக்கும். பையில் அதிக பணம் இருந்தாலும் மனதில் இது போதுமா, இன்னும் ஏதேனும் சேமிக்க வேண்டியதுதானே என்ற அச்சம் எப்போதும் இருக்கும். அவர்களுடைய பொருளாதார நிலைமை வாழ்க்கையின் பல கட்டங்களில் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். சில சமயம் பெரிய லாபமும் வரும், சில சமயம் தேவையற்ற செலவுகளும் அதிகரிக்கும். ஆனால் இவர்களிடம் இருக்கும் குடும்ப பாசமும் பொறுப்புணர்ச்சியும் காரணமாக எப்படியாவது கஷ்டத்திலிருந்து மீண்டு நிற்பார்கள். விசேஷமாக கடக ராசிக்காரர்கள் சொத்து, நிலம், வீடு, கட்டிடம் போன்ற விஷயங்களில் முதலீடு செய்தால் அது நீண்ட நாள் பலன் தரும். ஆனால் அவசர முடிவுகள் அல்லது பிறர் சொல்வதை நம்பி முதலீடு செய்வது இவர்களுக்கு இழப்பை தரும். இவர்களின் நிதி சவால்கள். உணர்ச்சி காரணமாக தவறான நபர்களுக்கு பணம் கொடுத்து இழப்பது, சின்ன விஷயங்களில் கூட அதிகம் செலவு செய்து பின்பு வருந்துவது, மனநிலைக்கு ஏற்ப செலவு பழக்கம் மாறிவிடுவது, சில நேரங்களில் தேவையில்லாத கடன் சுமையை ஏற்றுக்கொள்வது. இதை தவிர்ப்பது எப்படி? சிக்கனம், சேமிப்பு, சொத்து வாங்கும் பழக்கம் இவர்களை பாதுகாப்பாக வைக்கிறது. நீண்ட நாள் பார்த்தா இவர்களின் பொருளாதாரம் மெதுவாக இருந்தாலும் நிலையான நிலையை அடையும். குடும்பத்திற்காக பணம் சேர்ப்பதில் இவர்களின் ஆர்வம் அதிகம். அதனால கடகராசிக்காரர்களின் பொருளாதார நிலை ஆரம்பத்தில் சற்று ஏற்றத்தாழ்வுகளுடன் இருந்தாலும் இறுதியில சொத்து, சேமிப்பு, நிலையான வளம் இவர்களுக்கு வந்து சேரும். பொருத்தமான ராசிகள். விருச்சிகம், மீனம் மற்றும் ரிஷபம் ஆகிய ராசிகள் உங்களுக்கு நல்ல பொருத்தம். இந்த ராசிகள் உங்கள் உணர்ச்சி ஆழத்தை புரிந்து உங்கள் அன்பை மதிக்கும். உதாரணமாக, ஒரு கடக ராசிக்காரர் ஒரு விருச்சிக ராசிக்காரருடன் திருமணம் செய்தால் இருவரும் ஒருவரை ஒருவர் உணர்ச்சியுடன் வழிநடத்துவார்கள். மீன ராசிக்காரர்கள் உங்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்வார்கள். மேலும் ரிஷப ராசிக்காரர்கள் உங்கள் பாதுகாப்பு உணர்வை ஆதரிப்பார்கள். பொருத்தமில்லாத ராசிகள். மேஷம் மற்றும் துலாம் ஆகிய ராசிகளுடன் உங்களுக்கு சவால்கள் வரலாம். மேஷ ராசிக்காரர்கள் உங்கள் உணர்ச்சி ஆழத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். இது உறவில் பதற்றத்தை உருவாக்கலாம். உதாரணமாக, ஒரு கடக ராசிக்காரர் ஒரு மேஷ ராசிக்காரருடன் உறவில் இருந்தால்
இருவரும் தங்கள் கருத்து வேறுபாடுகளை வெளிப்படையாக பேசி தீர்க்க வேண்டும். துலாம் ராசிக்காரர்கள் உங்கள் உணர்ச்சி வசப்படும் தன்மையை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். இது உறவில் புரிதல் இல்லாத நிலையை உருவாக்கலாம். கடக ராசிக்காரர்களின் யோகமான வயதுகள். கடக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில பல கட்டங்களில சவால்களை சந்திப்பார்கள். ஆனால் சில குறிப்பிட்ட வயதுகளில் இவர்களுக்கு நல்ல யோகம், முன்னேற்றம், பொருளாதார நிலைமை வலுப்படும். 24வது வயது படிப்பு அல்லது வேலை வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்புமுனை வரும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். 30வது வயது வாழ்க்கையில சற்று நிலைத்தன்மை வரும். வேலை, தொழில், திருமணம் ஆகியவற்றில நல்ல முன்னேற்றம் தெரியும். 36வது வயது நிதி பலம் அதிகரிக்கும். வீட்டுக்கான சேமிப்பு, நிலம், சொத்து வாங்கும் வாய்ப்பு வரும். 42வது வயது வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வு, தொழிலிலும் பொருளாதாரத்திலும் நல்ல வளர்ச்சி காணப்படும். 48வது வயது குடும்பத்தில் அமைதி, குழந்தைகளின் முன்னேற்றம், நிதி நிலைத்தன்மை கிடைக்கும். 54வது வயது பெரிய சொத்து, நிலையான நிலைமை, சமூக மரியாதை அதிகரிக்கும். 60வது வயது வாழ்க்கை அனுபவத்தால் நிலைத்த நிலைமை, ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்தால் சுகமான வாழ்க்கை. நிதி நிலைமையில நிலைத்தன்மை எப்போது வரும்? 30 முதல் 36 வயது வரை கடக ராசிக்காரர்கள் சற்றே போராட்டத்துடன் இருந்தாலும் அந்த நேரத்துல தான் தங்கள் அடிப்படையை வலுப்படுத்துவாங்க. 36க்கு பிறகு இவங்களுடைய பொருளாதார நிலை மெதுவாக உயர ஆரம்பிக்கும். 42க்கு பிறகு வாழ்க்கையில பெரிய நிலைத்தன்மையும் சுகமும் வரும். 48க்கு பிறகு இவங்களுக்கு நிதியில பெரிய கவலை இருக்காது. சொத்து, சேமிப்பு, நிலையான வாழ்க்கை கிடைக்கும். அதாவது கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கை இளமையில் சவால், நடுவயதில் நிலைத்தன்மை, அறுவயதில் சுகம் என்று அமையும். கடக ராசிக்காரர்கள் செய்ய வேண்டியவை: உணர்ச்சியை கட்டுப்படுத்துதல். இவர்களின் மிகப்பெரிய பலமும் பலவீனமும் உணர்ச்சிதான். எல்லா விஷயத்திலும் மனதை புண்படுத்தி கொண்டால் முன்னேற்றம் தாமதமாகிவிடும். அதனால எங்கு பாசம் காட்ட வேண்டும், எங்கு புறக்கணிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்பிக்கை, வலிமை, என்னால் முடியுமா என்ற சந்தேகம் எப்போதும் இவர்களை பின்தள்ளும். அதனால் தன்னம்பிக்கை வளர்த்துக் கொள்வது முக்கியம். நிதி மேலாண்மை. தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பு பழக்கத்தை தொடர்ச்சியாக வைத்தால் வாழ்க்கையில பெரிய பாதுகாப்பு கிடைக்கும். தொடர்ச்சி ஆரம்பத்தில் அதிக ஆர்வம், பின்னர் சோர்வு, இது இவர்களின் இயல்பு. அதனால எந்த வேலையையும் பாதியில விடாமல் முழுமையாக முடிப்பதற்கு பழக வேண்டும். வீடு, நிலம், சொத்து, முதலீடு. இவர்களுக்கு நிலையான சொத்து வைத்திருப்பது பெரிய யோகம் தரும். அதனால சொத்துக்காக உழைக்க வேண்டும். ஆன்மீகம் மற்றும் தியானம். மனம் எளிதில் அலைபாயும். தினசரி சிறிய ஆன்மீகம், தியானம், பஜனை இவர்களின் மனதை நிலைப்படுத்தும். கடக ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டியவை: அதிக உணர்ச்சி வெளிப்பாடு. சின்ன விஷயத்துல மனம் புண்பட்டு அழுதல், கோபம் கொள்வது இவர்களின் மிகப்பெரிய குறை. இதை கட்டுப்படுத்தாவிட்டால் உறவுகள் பாதிக்கும், முன்னேற்றம் தடைபடும். அதிக நம்பிக்கை. எல்லோரையும் நம்பி பணம் கொடுத்தால் ஏமாற்றம் வரும். நம்பிக்கையை அளவோடு செலுத்த வேண்டும். பழைய நினைவுகளை பிடித்து கொள்வது. ஒருவரால் புண்பட்டாலும் ஆண்டுகள் முழுவதும் அதை மனதில் வைத்துக் கொள்வார்கள். இது மன அழுத்தத்தையும் முன்னேற்ற தடையும் தரும். சந்தேகம். காதலிலும் குடும்பத்திலும் வேலையிலும் சந்தேகம் அதிகமாக இருந்தால் உறவுகள் முறியும். மனமாற்றம். ஒரு முடிவை எடுத்து அதை மீண்டும் மீண்டும் மாற்றுவது இவர்களின் வளர்ச்சிக்கு தடை. முடிவு எடுத்தால் அதுல நிலைத்திருக்க வேண்டும். அவசர முதலீடு. பிறர் சொல்லும் வார்த்தைக்காக உடனே முதலீடு செய்தால் இழப்புகள் வரும். அதனால நிதி விஷயங்களில் பொறுமையும் ஆராய்ச்சியும் அவசியம். அதிகமாக பற்றி கொள்வது. குடும்பம், உறவு, காதல் எல்லாவற்றிலும் எனக்கு மட்டும் என்ற உடைமை உணர்வு அதிகமாக இருந்தால் சண்டைகள் வரும். கடக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற உணர்ச்சியை கட்டுப்படுத்துவது, சந்தேகத்தை தவிர்ப்பது, பழைய காயங்களை விடுவிப்பது ஆகியவையே முக்கியம். கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள். கடக ராசிக்காரர்கள் மிகுந்த உணர்ச்சி, பாசம், அன்பு கொண்டவர்கள். அதனால எல்லோருடனும் பழகும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக சில ராசிகளுடன் இவர்களுக்கு சவால்கள் அதிகம் இருக்கும். கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்: மேஷம், மிதுனம், தனுசு மற்றும் கும்பம். இந்த ராசிக்காரர்களிடம் கவனமாக இருக்கவும். ஏன்னா மேஷ ராசிக்காரர்கள் நேர்மையானவர்கள். ஆனால் அவர்களின் அவசரம், கோபம் கடக ராசிக்காரர்களின் உணர்ச்சியுடன் அடிக்கடி மோதும். சின்ன விஷயத்துல சண்டைகள் ஏற்படும். மிதுன ராசிக்காரர்கள் அதிகம் பேசுபவர்கள், சுதந்திரத்தை விரும்புபவர்கள். கடக ராசிக்காரர்களின் எதிர்பார்ப்பும் மற்றும் அதிக பாசம் இவர்களுக்கு சற்று சுமையாக தோன்றும். அதனால உறவில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும்.
தனுசு ராசிக்காரர்கள் சுதந்திரத்தை, வெளிப்புற வாழ்க்கையை விரும்புவார்கள். கடக ராசிக்காரர்கள் குடும்பம், வீடு, பாசம் என்பதையே முக்கியமாக கருதுவார்கள். இதனால வாழ்க்கை முறையில் வேறுபாடுகள் ஏற்படும். கும்பம். கும்ப ராசிக்காரர்கள் சிந்தனையில சுதந்திரமானவர்கள், அதிகமாக உணர்ச்சி காட்ட மாட்டார்கள். கடக ராசிக்காரர்களின் அன்பை இவர்களால் எளிதில் புரிந்து கொள்ளப்படாது. இதனால் உறவில் கொஞ்சம் மனக்கசப்பு வரும். ஆனால் அதற்காக இந்த ராசிகளுடன் வாழவே முடியாது என்பதில்லை. பொறுமை, புரிதல், சமரசம் இருந்தால் எல்லா உறவுகளும் நல்லபடியாக வாழலாம். வெற்றிக்கு வழிபட வேண்டிய தெய்வம். கடக ராசிக்காரர்கள் சந்திரனால் ஆளப்படுபவர்கள். சந்திரன் மனதை, உணர்ச்சிகளை, குடும்ப பந்தங்களை குறிக்கிறார். எனவே இவர்களுக்கு மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, தொழில் முன்னேற்றம் வேண்டுமென்றால் தாயின் வடிவமான தெய்வங்களை வழிபடுவது சிறப்பாகும். குறிப்பாக அம்மன் வழிபாடு, துர்க்கை, காளி, பராசக்தி போன்ற சக்தி தெய்வங்களை நம்பிக்கையுடன் வழிபட்டால் மன வலிமையும் தைரியமும் கிடைக்கும். அதே போல் சந்திரனின் ஆதிக்கம் அதிகமாயிருப்பதால் சோமவாரத்தில, திங்கட்கிழமை சிவபெருமானை பால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் மன அமைதி பெருகும், வாழ்க்கை சிரமங்கள் குறையும். மேலும் கடக ராசிக்காரர்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு பொருளாதார முன்னேற்றத்தையும் குடும்ப சௌகரியத்தையும் தரும். நவராத்திரி காலத்தில் சக்தி வழிபாடு, மாதம் ஒரு முறை பௌர்ணமி அன்று சந்திர வழிபாடு ஆகியவை இவர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். இதுவரை நான் சொல்லிய அனைத்து விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா? இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கடைபிடிப்பீர்களா என்று கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். உங்கள் கருத்துக்கள் எனக்கு மிகவும் முக்கியம். நன்றி.